அன்பு தோழர்களே, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, கபூருக்குள்ள சொன்னா கபூர் தான் எடுக்குன்னு சொன்னா, அப்ப கபூர்ல பள்ளிவாசல் கட்டுறது உள்ளுக்குள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே அதுக்கு முன்னாலே சொல்லிவிட்டோம். அதை விளங்கி இருந்தா இந்த ஒரு கேள்வி வந்திருக்காது. நம்ம கபரிலே பள்ளிவாசல் கட்டுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படிங்கறதுக்கு விளக்கமாகத்தான் இன்னொரு ஹதீஸும் புகாரில இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அதுல அலைஹின்னு வருது. அந்த ஹதீஸுக்கு இது விளக்கம். அப்புறம் உள்ளுக்கு இல்ல, வெளியே தான், மேல தான் அப்படின்னு விளக்கம் அப்படி சொல்லிவிட்டாங்க. அப்புறம் மறுபடிக்கும் உள்ளே ஏன் கேட்குறீங்க? அப்ப முன்னால சொன்னதை கவனிச்சிருந்தா அந்த கேள்வி வந்திருக்காது. அதுக்கு முன்னால சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்து நம்முடைய நிலைப்பாடு, இறை நேசர்களை இந்த உலகத்தில் நம்மளால அறிய முடியும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன எத்தனை அளவுகோல் அப்படின்னு கேட்டாங்க. ஹதீஸர் வந்துச்சு நம்ம சொன்னோம்ல, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அவங்க கூட சஹாபா பெருமக்கள் இருக்கின்ற போது அந்த ஒரு ஜனாஸா போது புகழ்ந்து பேசுறாங்க அந்த சஹாபா பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்துன்னு சொன்னாங்க. அப்ப அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்தின்னு சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் இந்த மண்ணிலே என்று சொன்னார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த நேரத்தில் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கிலையா, அது நூற்றுக்கணக்கிலையா, சில பேர் இருந்திருக்கிறாங்க. அது எண்ணிக்கைங்கிறது இல்ல, சில பேர் இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம மூமின்கள் வரும்பொழுது உதாரணம் 3 மூமின்கள் வச்சுக்கோங்க. 3 பேர் முடிவு பண்றாங்க. அந்த முடிவு பண்ண 3 மூமின்கள் தான் அது இறைநேசர் தான். மத்தவங்க ஒப்புக்கொள்ளனா போட்டும். இல்ல நாங்களாம் ஒப்புக்கொள்ள, நீ எப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு ஊரு கிராமம், அந்த கிராமத்தில் கூட முஸ்லிம்கள் அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இதுல என்ன அளவுகோல் இருக்கு? 1000 பேர் தான் இருக்கு. அப்ப அதுல எண்ணிக்கை வந்திருக்கு. அந்த ஹதீஸ்ல சில சஹாபாக்கள் இருந்தார்கள், அப்படிதானே இருக்கு. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரெல்லாம் நம்புறாங்களோ, எத்தனை மூமின்கள் நம்புறாங்களோ அவர்கள் தான் இறைநேசர் தான். மத்தவங்க போய் நான் நம்பல, ஆனா நீங்க நம்ப கூடாது இப்படி சொல்ல உண்மை என்ன இருக்கு? நம்மளா நம்ப மாட்டோமாங்க. இன்னொன்னு, இந்த உலகத்தில் அறிய முடியாது என்றிருந்தால் உங்க சொன்னால அதெல்லாம் புரிய முடியாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமான கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க இந்த உலகத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அல்லாஹ் சொல்றான் கண்டுபிடிக்க முடியுங்கிறான். எப்படி? ஹதீஸ் குத்ஸி புகாரிலே இருக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இறைவன் சொல்வதாக, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி. நேசரை, என்னுடைய நேசரை யாராவது பகைத்துக் கொண்டால் அவரோடு யுத்தம் செய்ய பிரகடனம் செய்கிறேன் அப்படிங்கிறோம். புகாரில் இருக்குது. இந்த உலகத்துல நம்ம நாளை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கிறோங்க, யார் வரலாம் தெரியாது. அல்ல அப்படி சட்டத்தை போடுவானா, என் நேசத்தை பகைக்காத. சட்டம் போட்டதுல அர்த்தம் இல்லாம போச்சாங்க, நம்ம தான் தெரியாத. ஒரு மீன் நடந்தாரு, சண்டைக்கு போனாரு, பகைத்து வைங்க, மறுமையில நல்லா கேட்பான், ஏன் பகைத்துக் கொண்டாய்? இறைவனை என்னதான் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், கண்டுபிடிக்க முடியாது காப்பா, நான் சட்டம் போட்டான் அப்படின்னு. நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கிறோங்க. கண்டுபிடிக்க முடியாம இருந்து இறைவன் சட்டத்தை போட்டா அது இன்னொரு வசனத்துக்கு முரண்படுது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முடிந்த அளவுக்குத்தான் இறைவன் சட்டத்தை தருவான் அப்படிங்கறத சொல்லிவிட்டான். அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, இந்த நிலையில இருக்கிறோம். பாய்ச்சுக்கிறான்னு சொன்னா இது முடியாத ஒண்ணு. அந்த வசனம் என்ன சொல்லுது? முடியாத சட்டத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான். இவங்க சொல்றாங்க முடியாத சட்டத்தை தான் நான் போட்டிருக்கான் அப்படிலாம் வரும். இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவன் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முரணாய் போச்சா? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆவணுங்க. சகோதரர்களே, எதிர் அணியினரிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோள், எங்கள் மனங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நேற்றைய தினத்திலிருந்தே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோன்ற வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். நாங்கள் எங்கள் உயிரை விட மேலாக மதிக்கின்ற வலிமார்களை, இறைநேசர்களை சைட்டடித்தார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக் கூடாது என்று நாங்கள் பணிவான வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த எதிர் அணியினரை பற்றி எங்களுடைய கருத்து, அவர்கள் வழிகட்டவர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட நாங்கள் அவர்களை பற்றி அவன் என்றோ இவன் என்றோ இதுவரை பேசவில்லை. எதிரணியின் தலைவர் என்றும் தொண்டர்கள் என்றும் பேசுகிறோம், தலைவன் என்று கூட சொல்லவில்லை. காரணம், அது ஒரு அடிப்படை நாகரீகம். அந்த நாகரீகத்தை கூட, அடிப்படை நாகரீகத்தை கூட உங்களால் கடைபிடிக்க முடியாதா என்று கேட்கிறோம். பிறகு அங்கிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஒரு முஃமின்கள் ஒரு இறைநேசரை முடிவு செய்வதாக இருந்தால்
எத்தனை முஃமின்களால் ஒரு இறைநேசரை முடிவு செய்ய முடியும்? நாம் அதற்கு பதிலாக வைப்பது ஒரு நபியை முடிவு செய்வதாக இருந்தால் எத்தனை மனிதர்களால் நபி என்று முடிவு செய்ய முடியுமோ அத்தனை மனிதர்களால் வழி என்று முடிவு செய்ய முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாத்திலிருந்து இந்த பாத்திரம் தலத்தரப்படுறது அவர் பேசும்போது சின்னடிக்கிற மாதிரி தலத்தரப்படுறது. 3 பேர் பேசாதீங்க, இந்த பக்கம் 3 பேர் பேசாதீங்க. 3வது வரிசையில் ரோல் உள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானை விரும்பும் போது ஜிப்ரீலிடம் உத்தரவிட்டு அவர் மற்ற மலக்களுக்கு உத்தரவிட்டு அந்த உத்தரவினுடைய பிரதிபலிப்பின் மூலம் உலகத்திலே ஹதீஸிலே வருகிறது. நான் சொன்ன ஹதீஸிலே அது பூமியிலே உதியாக்கலானது என்று அதனாலதான் எல்லா மக்களும் அவுலியா என்று சொல்லுகிறார்கள். புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். தங்கைக்குரிய பெருமக்களே, எத்தனை மனிதர்கள் என்ற அளவல்ல, காமிலான ஒரு மூமினாக இருந்தாலும் சரி. குர்ஆன்ல ஆயத்து இருக்கிறது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு தனி மனிதரை பற்றி பெரிய உம்மத்து சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உம்மத்துனா என்னங்க? நாம் எல்லாம் எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கோம்? கோடிக்கணக்கான பேர் துன்யாவில் இருக்கிற எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள். ஆனால் இந்த கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு நிகராக ஒரு தனி மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு இறைநேசரை என்று சொல்வதற்கு மூமின்கள் ஈமானுடைய காமிலான ஈமானுடைய ஒருவர் சொன்னால் கூட போதும். தங்கைக்குரிய பெருமக்களை, இதற்கு இன்னமும் எத்தனை ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை கபூல் செய்வானாக. அது மாத்திரமல்ல, பேசுறேன் அருமை சகோதரர்களே, எதிரணி சகோதரர் ஹதீஸை மனிதர்களைத்தான் கேள்வி செய்தார்கள். சரி, பரவாயில்லை, நாங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை கூட கேள்வி பண்றாங்க. ஜிப்ரீல் சார் சொன்னாங்களா, ஜிப்ரீல் அவங்கள்ட்ட சொன்னாங்களா, அவங்கள்ட்ட சொன்னாங்களா? நஊது பில்லாஹி மின்ஹா சும்ம நஊது பில்லாஹி மின்ஹா. யாருடைய விஷயத்தில் கேள்வி செய்கின்றேன்? இந்த தொழில் என்ன தொழில்? நேற்று தான் சொன்ன வழிமார்களை பற்றி தடவுறவங்க, சைட் அடிக்கிறவங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றோம். யாராவது ஒரு நபர் பெண்களை தடவினார், ஜினா செய்தார், விபச்சாரம் செய்தார் என்று நிரூபித்தால், நீங்கள் சிடியை கொடுத்தால், அல்லது ஒருவன் போலீசில் ரிப்போர்ட் செய்யப்பட்டு அவன் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டு கோர்ட் அவன் முடிவு செய்யப்பட்டு தீர்ப்பு வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்த பகிரங்கமான தெளிவான குற்றவாளிகளை யாராவது வழிமாறுகள் என்று சொல்லி இருக்கின்றார்களா? அல்லது நாங்கள் அப்படி சொல்லி இருக்கின்றோமா? திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், சத்தியமாக அப்படிப்பட்ட யாரையும் நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் சரி நாங்கள் வழிமாறுகள் என்று சொல்ல மாட்டோம். நாங்கள் வழிமாறுகள் என்று சொல்பவர்கள் உண்மையான இறைநேசர்கள். ஏன்? குர்ஆன் ஷரீஃபை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் நாங்கள். அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். இறைநேசர்களுக்கு விளக்கம் அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு மூமினின் தக்கியின் என்ற அர்த்தத்தில் இறையற்ற நிறைந்த மூமின்கள். பேசுவது என்பது வேறு, செயல் என்பது வேறு. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எந்த மூமின்கள் இறையற்றத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் தங்களை பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை சாட்சி வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்? ஒரு சாட்சியம் இல்லாமல் கூட ஒருவர் வழியாக இருக்க முடியும். இது என்ன தடை இருக்கின்றது? ஒரு சாட்சியம் இல்லாமல் ஒருவர் கண்டிப்பாக ஒரு வழியாக இருக்க முடியும். இன்னொரு வழியை, ஒரு இறைநேசரை உலகமே சேர்ந்தோடு ஏற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ நபிமார்களுடன் ஒரு நபர் 2 நபர்கள் மறுமையில் வருவார்கள் என்று வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினாக நாம் கோடிக்கணக்கான மக்கள் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதாக இருக்கின்றோமே. அப்படியானால் அதற்கு என்ன அளவுகளை வைக்கப்படுகின்றீர்கள் நபிமார்கள் என்பதற்கு? இது ஒரு கேள்வி. நீங்க சொல்லுவீங்க, நாங்கள் மூமின்கள் தானே. நாங்களும் மூமின்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய எண்ண பிரகாரம் யாரேனும் வழி என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வந்து இவர் வழி இல்லை, இவர் திருடர், இவர் ஏமாற்றுக்காரர், இவர் தவறான முறையில் பெண்களோடு தொடர்புடையவர் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோமா? இது அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுகின்ற உரிமை என்ன இருக்கின்றது? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் இல்லையோ, ஞானம் இல்லையோ, அந்த விஷயத்தை பற்றி பேசுவது என்பதே மிகப்பெரிய தவறாகும். அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் இறைநேசர்கள் என்பவர்கள் நாம் ஏதோ ஒரு வாதத்திற்காக விவாதிக்கின்றோமே தவிர, ஆனால் உண்மையான இறை